வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இப்போ நாம் பார்க்க போகிற கான்செப்ட் வேல்யூ ரிசீவர் வேரியபிளோட எப்படி நாம் சூப்பர் கீவேர்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் நாம் ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற கான்செப்ட் சப்கிளாஸ் சூப்பர் கிளாஸ் ரெண்டு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தடோட நேம் வந்து ஒரே மாதிரியாக இருந்து நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஒரே மாதிரியாக இருந்து டேட்டா டைப் ஆஃப் த பேராமீட்டர்ஸும் ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் மெத்தட் ஓவர் ரைடிங் வில் டேக் பிளேஸ். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் டு கால் த சூப்பர் கிளாஸ் வெர்ஷன் ஆஃப் த மெத்தட் த சூப்பர் கீவேர்ட் வில் பி யூஸ்டு. ஸோ சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேர்ஷனை நம்ம கால் பண்ணணும். சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணுறதுக்கு நம்ம சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். த சூப்பர் கீவேர்ட் கேன் பி யூஸ்டு இன் டேண்டம் வித் வேல்யூ ரிசீவர் வேரியபிள். சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணும் பொழுது வேல்யூ ரிசீவர் வேரியபிளோட அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். x1 அப்படின்றது நேம் ஆஃப் த கிளாஸ் சூப்பர் கிளாஸ். இந்த x1 அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் நாம் யூஸ் பண்ணுறோம். மெத்தடோட ரிட்டர்ன் டைப் இன்டீஜர், மெத்தடோட நேம் ஆட் அப்படின்றது மெத்தடோட நேம். த மெத்தட் கண்டைன்ஸ் 2 இன்டீஜர் பேராமீட்டர்ஸ், 2 இன்டீஜர் பேராமீட்டர்ஸ் இந்த மெத்தடுக்குள்ளே இருக்குது. இங்கே ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜராக இருக்கிறதுனால inside the method we are using the return statement நம்ம யூஸ் பண்ணுறோம். c அப்படின்றது லோக்கல் வேரியபிள், லோக்கல் இன்டீஜர் வேரியபிள். இங்கே வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்காக 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த c அப்படிங்கிற வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், லோக்கல் வேரியபிள். அதே மாதிரி x1 அப்படின்றது சூப்பர் கிளாஸ், y1 அப்படிங்கிறது சப் கிளாஸ். கிளாஸ் y1 எக்ஸ்டென்ஸ் x1. x1 அப்படிங்கிறது இங்கே சூப்பர் கிளாஸ், y1 அப்படின்றது சப் கிளாஸ். சப் கிளாஸ்க்குள்ளேயும் நம்ம ஆட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த மெத்தடோட சிக்னேச்சரும் சப் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தட் சிக்னேச்சரும் ஐடென்டிக்கலாக இருக்கும். நேம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும், நேம் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது. ரிட்டர்ன் டைப் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அண்ட் டேட்டா டைப் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் மெத்தட் ஓவர் ரைடிங் வில் டேக் பிளேஸ். மெயின் மெத்தடுக்குள்ளே சப் கிளாஸுக்கு y1 அப்படின்றது சப் கிளாஸ். இந்த சப் கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நான் வந்து இந்த ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ வந்து சூப்பர் கிளாஸில் ஒரு ஆட் மெத்தட் இருக்குது, சப் கிளாஸ்க்குள்ளே ஒரு ஆட் மெத்தட் இருக்குது. எந்த மெத்தட் வந்து கால் ஆகும்? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஜாவா வில் கால் ஒன்லி த வேர்ஷன் அவைலபிள் இன் த சப் கிளாஸ். சப் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேர்ஷனை தான் ஜாவா வந்து கால் பண்ணும். ஸோ அங்கிருந்து வேல்யூவை ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வேல்யூ ரிசீவர் வேரியபிள் VR1, வேல்யூ ரிசீவர் வேரியபிள் 1 அது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டேட்டா டைப் இன்டீஜர். சரி, இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சப் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு நான் ஆட் மெத்தடை கால் பண்ணும் பொழுது சப் கிளாஸ் வேர்ஷனுக்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்க வேர்ஷன் எப்படி நான் கால் பண்ணுறது? அதை வந்து சப் கிளாஸ் வேர்ஷனுக்குள்ளே நம்ம பண்ணுவோம். சப் கிளாஸ் வேர்ஷனுக்குள்ளே சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் மெத்தட் கால் பண்ணும் பொழுது Java will call the version available in the super class. சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேர்ஷனை ஜாவா வந்து கால் பண்ணிடும். இங்கே வந்து வேல்யூ ரிசீவர் வேரியபிள் 2 யூஸ் பண்ணுறோம். டேட்டா டைப் இன்டீஜர். ஸோ இந்த பாயிண்டில் த அடிஷன் இஸ் VR2. இப்போ வந்து VR2 அப்படிங்கிறது வந்து நான் அவுட்புட்டில் VR1 VR2ங்கிறது கிளாரிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் மெத்தடில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? 8 9 அப்படிங்கிற 2 வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சூப்பர் கிளாஸ் வேர்ஷனுக்கு கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 8ங்கிற வேல்யூ ஏக்கு வரும், 9ங்கிற வேல்யூ பிக்கு வரும். C = A + B அப்படின்னு பார்க்கும் பொழுது
இங்கே வந்து சியில் வந்து 17 அப்படிங்கிற வேல்யூ அவைலபிளாக இருக்கும். இங்கே வந்து சியில் வந்து 17 அப்படிங்கிற வேல்யூ அவைலபிளாக இருக்கும். அந்த 17 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி நம்ம VR2ங்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணும் பொழுது அவுட்புட்டில் 17 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். த அடிஷன் இஸ் VR2. VR1ங்கிறது நான் கிளாரிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். 17ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் கேல்குலேஷன் வந்து இந்த கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு சப்கிளாஸ் வெர்ஷனோட கேல்குலேஷன். ஸோ இங்கே வந்து சப்கிளாஸில் வந்து என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், 4ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம், 3ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ உங்களுக்கு இங்கே வரும். 4 + 3ங்கும் பொழுது இன்டீஜரில் வந்து 7 அப்படிங்கிற வேல்யூ அவைலபிளாக இருக்கும். இந்த இன்டீஜர் வேரியபிள் சியில் வந்து உங்களுக்கு 7 அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சியில் வந்து 7 அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ரிட்டர்ன் சிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும், இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இந்த 7ங்கிற வேல்யூ எங்கே ரிட்டர்ன் ஆகும், இந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ VR1 பிரிண்ட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும், 7 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். த அடிஷன் இஸ் VR1 யூஸ் பண்ணும் பொழுது 7 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். தட்ஸ் ஆல் ஃபார் நவ். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Logic Bits channel. Thank you, my dear friends.